சிம்பிளான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்து காஞ்சதும் கடுகு, உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை, சின்னதாக நறுக்கின பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து வதக்கிறேன். அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கினதும் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 4 சேர்த்துக்கிறேன். நான் கையால் லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்துக்கலாம். கடைசியாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு பொடி மாஸ் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.